ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டைன் ஃபார் தமிழ். இந்த உலகத்திலேயே விலை உயர்ந்த ரொம்பவும் வினோதமான ஷேப்பில் இருக்கக்கூடிய ரொம்பவும் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய பழங்களை தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் சாப்பிடாத ஃப்ரூட், எல்லாருமே அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்ருப்பாங்க, ஆனால் அந்த ஃப்ரூட்டை நீங்கள் இது வரைக்கும் டேஸ்ட் கூட பண்ணியிருக்க மாட்டீங்க. அது என்ன ஃப்ரூட் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இது வரைக்கும் ஸ்ட்ராபெரி பழத்தை சாப்பிட்டதே கிடையாது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது புத்தா ஹேண்ட். இந்த பழம் பார்க்குறதுக்கு மஞ்சள் கலரில் மனுஷங்களுடைய விரல் போன்ற அமைப்பில் இருக்கிறதுனால தான் இதுக்கு புத்தாஸ் ஹேண்ட் அப்படிங்கிற பேரே வந்திருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமான யூனிக்கான ஷேப்பில் இருக்குங்க. ஆனால் இந்த ஃப்ரூட் ரொம்ப ரொம்ப அதிகமான அரோமாஸ், அதாவது ஃப்ராக்ரன்ஸ் நிறைஞ்சது. அதனால் பெர்ஃப்யூம் தயாரிக்கிறதுக்காக இந்த பழங்களை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ்க்காகவும் பயன்படுத்துகிறாங்க. ரூம் ஸ்ப்ரேக்காகவும் கார்டனில் அழகுபடுத்துகிற செடியாகவும் இதை வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை அழகு சாதன பொருட்களுக்காகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்களாம். இந்த பழ தாவரம் நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னா நமக்கு எப்போவுமே நல்லது தான் நடக்குமா, நம்ம எப்பவும் சந்தோஷமாக இருப்போமா, நமக்கு ரொம்ப நாள் ஆயுசு இருக்குமாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது மான்ஸ்டேரா டெலிஷியோசா ஃப்ரூட். இது பார்க்குறதுக்கு சோளக்கதிர் இருக்கும் தெரியுமா, அதே மாதிரி இருக்கும். பழுக்காத சமயத்தில் பச்சை கலரில் இருக்குங்க. பழுத்த சமயத்தில் சில நேரங்களில் ஆரஞ்சு நிறத்துலையும் சில நேரங்களில் இளஞ்சிவப்பு நிறத்துலையும் இருக்குங்க. இதை சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ தித்திப்பாக இருக்குமா, ரொம்பவே டெலிஷியஸான ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய சுவைன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தையும் அன்னாசி பழத்தையும் கலந்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த சுவையில் இருக்குமாங்க. ஆனால் இது பழுக்காத சமயத்தில் நம்ம தொட்டு கூட பார்த்துடக்கூடாது. ஏன்னா பழுக்காத சமயத்தில் இதை சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப 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 விஷத்தன்மை வாய்ந்ததாக இருக்குமா. சில பேர் காயாக இருக்கும்போது இதை சாப்பிட்டு வயிற்றில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைஜஷன் ப்ராப்ளம் கூட ஏற்படுமாங்க. அதனால் நல்லா பழுத்த பழத்தை மட்டும்தான் சாப்பிடணுமா. சில நேரத்தில் பழுத்த பழம் கூட நமக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. அதனால் இதை சாப்பிடும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது டியூனா ஃப்ரூட். அதாங்க சப்பாத்தி கல்லியில் பழுக்கிற பழம். இந்த பழத்தை நம்ம ஊர்லேயே நம்ம அதிகமாக பார்த்துருப்போம். ஆனால் இதை பார்த்துட்டு ரோட்டோரங்களில் நிற்கிறதுனால இதுக்கு அந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டோம். ஆனால் வெளிநாடுகளில் இந்த பழங்களை ஹார்வெஸ்ட் கூட பண்ணுறாங்க. அதாவது அவங்களுடைய தோட்டங்களில் இந்த மாதிரி சப்பாத்தி களிகளை வளர்த்து இந்த பழங்களை எக்ஸ்போர்ட் கூட பண்ணுறாங்களாம். ஏன்னா இந்த பழத்தில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குங்க. அதுவும் இந்த பழத்தை விவசாயிகளுக்கு கடவுள் அனுப்பி வச்ச பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா, இதை வளர்க்குறது அவ்வளோ ஈஸியாங்க. ஏன்னா இது ட்ரை ஏரியா, தண்ணியே இல்லாத வறண்ட நிலத்தில் கூட வளருமா. இந்த செடியை வளர்க்குறதுக்கு நம்ம ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாமாங்க. ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடி தானா. அது மட்டும் இல்லாமல் இந்த பழங்களை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதிகமான விலைக்கு கூட நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா. ஆனால் ஒரு சின்ன விஷயம், இந்த பழத்தில் நிறைய முட்கள் இருக்கிறதுனால என்னுடைய தோலை பார்த்து கேர்ஃபுல்லாக உரிச்சு இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சதைப்பற்று ரெட் கலரில் இருக்கும். இதைத்தான் நம்ம சாப்பிடணுமா. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குமா. சில பேர் இதை ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணி கூட குடிக்கிறாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஹாண்ட் மெலன். இதனுடைய உண்மையான பேர் கிவானோன்னு சொல்கிறாங்க, இல்லைனா ஜெல்லி மெலன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஏன் ஹாண்ட் மெலன்னு பேர் வந்ததுன்னா இது பார்க்குறதுக்கு முட்கள் போன்ற அமைப்போடு காணப்படுமா. அதனால தான் இதுக்கு ஹாண்ட் மெலன் அப்படிங்கிற பேரே வந்திருக்கு. ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடியது. ஆஃப்ரிக்காவில் மட்டும்தான் இது பழத்தை நம்மளால் அதிகமாக பார்க்க முடியுமாங்க. பிரைட்டான ஆரஞ்சு எல்லோ கலரில் இதனுடைய ஸ்கின் இருக்கும். இதை உரிச்சு பார்த்தோம் அப்படின்னா உள்ள க்ரீன் கலரில் ஜெல்லி மாதிரியான ஃப்ளஷ் இருக்குமாங்க. இந்த பழத்தில் ஏகப்பட்ட விதைகள் இருக்கும். அந்த விதைகள்லாம் பார்க்குறது வெள்ளரிக்காய் இருக்கும் தெரியுமா, அதனுடைய விதைகள் மாதிரியே இருக்குமா. இதனுடைய டேஸ்ட் கூட வெள்ளரிக்காய் மாதிரி தான் இருக்குமாங்க. லைட்டாக கசப்பு தன்மையுடையதாக இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் எலுமிச்சம்பழ சுவையிலையும் இருக்கும்னு சொல்கிறாங்க. இதில் விட்டமின் ஏ அண்ட் சியும் பொட்டாசியம், கால்சியம், அயன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது டைஜஷனுக்கு ஒரு நல்ல மருந்தாக இருக்குமாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியான ஸ்கின்னை சப்போர்ட் பண்ணுற இம்யூனி சிஸ்டத்துக்கும் சப்போர்ட் பண்ணுற ஒரு பழமாக இருக்குதான். இதை ராவா பழமாகவும் சாப்பிட்றாங்க. வெளிநாடுகளில் சாலட், டிசர்ட்ஸ் இதிலெல்லாம் யூஸ் பண்ணியும் சாப்பிட்றாங்க. கார்னிஷிங்காக இதை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த செடி ஆஃப்ரிக்காவில் மட்டும் இல்லாமல் யூஎஸ், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த மாதிரியான இடங்கள்லையும் இந்த மாதிரியான பழ மரங்களை பார்க்க முடியுமா. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஹாலா ஃப்ரூட். இது பார்க்குறதுக்கு அப்படியே அன்னாச்சி பழ தோற்றத்திலே இருக்கும். ஆனால் அன்னாச்சி பழ ஃபேமிலியை சேர்ந்தது கிடையாது. இந்த பழத்தில் கொஞ்சமாக விஷத்தன்மை இருக்குங்க. இதை ராவாவும் சாப்பிடுவாங்க. ஆஸ்திரேலியா மாதிரியான நாடுகளில் தான் இந்த மாதிரியான பழ மரங்களை நம்மளால் பார்க்க முடியும். இப்போ பசிபிக் ஐலாண்ட்லையும் இந்த மாதிரி மரத்தை பார்த்துருக்காங்க. இந்த பழத்துக்குள்ள சதைப்பற்று ரொம்பவே அதிகமாக இருக்குமாங்க. இதனுடைய டேஸ்ட் மேங்கோ அண்ட் சுகர் கேன், அதாவது கரும்பு மாம்பழம் இருக்கும் இல்லையா, அதனுடைய டேஸ்ட்டில் இருக்குமா. இந்த பழத்தை பறிக்காமல் அப்படியே வெளிச்சத்தில்
சூரிய வெளிச்சத்தில் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த பழம் ஃபெர்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும். அதை நம்ம எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு உடம்புக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துமா. அது மட்டும் இல்லாமல் கெட்ட நாற்றமும் அடிக்குமா. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது மங்குஸ்தான். இது வெளிப்புற அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரியான டார்க்கான ரெட் கலரில் இருக்குங்க. ட்ராபிக்கல் ரீஜியன்ஸில் தான் அதிகமாக பார்க்க முடியும். லைக் ஃப்ளோரிடா இந்த மாதிரியான இடங்கள்ல அதிகமாக பார்க்கலாம். இந்த பழத்தை ஏஷியா, இந்தியாலையும் விளைவிக்கிறாங்க. இந்த பழத்தில் இருக்கக்கூடிய வெளிப்புற தோல் ரொம்ப ரொம்ப ஹார்டனாக இருக்கும். ஆனால் உள்ள ஒயிட் கலரில் ரொம்ப சாஃப்டான ஃப்ளஷ் இருக்குமாங்க. நார்த் அமெரிக்கன் மார்க்கெட்ஸில் இந்த பழத்தை ரேராக தான் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப டிமாண்டான பழமாங்க. இந்த பழத்தை அதிகமாக நம்மளால் தாய்லாண்டில் பார்க்க முடியும். அந்த இடத்துல அதிகமான எக்ஸ்போர்ட்டும் நடக்குதுங்க. ஏன்னா இதில் அதிகமான மெடிசினல் பர்பஸ் இருக்குது. அதனால தான் இதை பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பியூட்டி ப்ராடக்ட்ஸாகவும் இதை யூஸ் பண்ணுறாங்களாம். இந்த பழத்தை நம்ம ஊர்லேயும் நான் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா இல்லையா, என்னுடைய டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடைசியாக நீங்கள் பார்க்க போகிற ஃப்ரூட் தான் ஸ்னேக் ஃப்ரூட். இந்த ஃப்ரூட்டுக்கு எதுக்கு ஸ்னேக்குன்னு பேர் வந்தது தெரியுமா? இதனுடைய தோலை பாருங்களேன். ஸ்கேல் மாதிரியான அமைப்பில் பாம்புக்கெலாம் எப்படி ஸ்கேல் மாதிரியான அமைப்பு இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குமாங்க. அது மட்டும் இல்லாமல் பாம்பு மாதிரியே ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் இருக்குமா. அதனால தான் இதுக்கு ஸ்னேக் ஃப்ரூட் அப்படிங்கிற பேரே வந்திருக்கு. இந்தோனேஷியாவில் தான் இந்த பழ மரங்களை நம்மளால் அதிகமாக பார்க்க முடியும். திராட்சை பழங்கள் மாதிரி கொத்து கொத்தாக தான் இந்த பழங்கள்லாம் காய்க்குமாங்க. சலாக் பாம் ட்ரீ அப்படிங்கிற ஒரு மரத்தில் தான் இந்த வகை ஃப்ரூட்ஸ் எல்லாமே காய்க்குது. இந்த பழம் ரொம்பவே இனிப்பாக இருக்கும். லைட்டாக கசப்புத்தன்மை உடையதாக இருக்குமாங்க. இந்த பழத்தினுடைய சதைப்பற்றில் லைட்டாக அமிலத்தன்மை நிறைஞ்சதாக இருக்குமா. ஆனால் இதில் அதிகமான நியூட்ரியன்ஸ் இருக்குது. டெலிஷியஸாகவும் இருக்கும். அதே சமயத்தில் சத்துக்களும் ரொம்ப அதிகமாங்க. இந்த பழத்தில் விட்டமின் சி, ஃபைபர், மினரல்ஸ் லைக் பொட்டாசியம், கால்சியம், அயன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் இந்த பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்காங்க. இந்த பழத்தை வெளிநாடுகளில் ஃப்ரெஷ்ஷாகவும் சாப்பிட்றாங்க. அதே சமயத்தில் சாலட், டிசர்ட்ஸ் இதிலெல்லாம் போட்டு சாப்பிட்றாங்க. இதை ஒயின் தயாரிக்கிறதுக்காக அதிகமாக பயன்படுத்துகிறாங்களாம். இந்த பழத்தை ஃபோக் மெடிசனில் பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா இந்த பழத்தை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா டயரியா, ஃபீவர், ஸ்கின் இரிட்டேஷன் இது எல்லாமே பறந்து போயிடுவாங்க. இப்போ இந்த பழம் வேர்ல்டு வைடாக பாப்புலர் ஆயிடுச்சு. அதனால பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணப்படுதுங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அது அங்கே உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு பேய் மேலெல்லாம் நம்பிக்கை இருக்கா, பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தேன். அதுக்கு கெனடி மத்திய என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு பேய் மேலெல்லாம் சுத்தமாக நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சின்ன என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேய் இருக்குன்னு நான் உண்மையாகவே நம்புகிறேன், நான் ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டோரியே அனுப்பியிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பேய் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இருக்குது, இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை, அவ்வளோதான். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.